வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ICMR அதாவது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பினுடைய 100வது வருடத்தை சிறப்பிக்கும் விதமாக வெளியிடப்பட்ட இந்த ₹5 நாணயத்தை பற்றிய விவரங்களை பார்க்கலாம். ICMR பார்த்திங்கன்னா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் டெல்லியில் இருக்குது. 1911 இந்திய அரசால் நிறுவப்பட்ட ஒரு மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு தான் இது. இங்கே தொற்றுநோய் பற்றிய ஆராய்ச்சிகள் மற்றும் அந்த மருந்து கண்டுபிடிப்புகள்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு. உலகத்திலேயே உள்ள பழமையான தொற்றுநோய் அமைப்பு நிறுவனமும் இதுதான். பழமையான நிறுவனங்களில் இதுவும் ஒன்று. இங்கே பார்த்திங்கன்னா கம்யூனிக்கல் டிசீசஸ் சொல்லக்கூடிய தொற்று நோய்கள், அதாவது ஹெப்படைட்டிஸ் A, B, C, அப்புறம் HIV, அப்புறம் மீசல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அம்மை நோய்கள், தோல் நோய், அப்புறம் பூச்சிக்கடி, இந்த மாதிரி வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சையால் ஏற்படுகின்ற நோய்கள், இவற்றுக்கெல்லாம் இங்கே ஆராய்ச்சி பண்ணுறது மருத்துவம் கண்டுபிடிக்கிற வேலைனா இந்த ஆராய்ச்சி நிறுவனத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் கம்யூனிக்கல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சர், அப்புறம் கார்டியோவாஸ்குலர் அதாவது இதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள், பிளைண்ட்னஸ், அப்புறம் டயபெட்டிஸ் நீரிழிவு நோய், அதர் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் குறைபாடுகள் உள்ள மற்ற நோய்களுக்கும் இங்கே மருந்து கண்டுபிடிக்கிறது அப்புறம் ஆராய்ச்சி இந்த நிறுவனத்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிறுவனத்தினுடைய 100வது வருடம், அதாவது 100வது வருடம் 1911 ஆரம்பித்தாங்க. 2011 100 வருடம் ஆனதை சிறப்பிக்கும் விதமாக இந்த ₹5 நாணயம் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டாங்க. இது நிக்கல் பிராஸில் அச்சிடப்பட்ட 6 கிராம் எடை உள்ள இந்த நாணயம் வட்ட வடிவமானது. இது ஒரு நினைவு நாணயம். இது முன்பக்கம் பார்த்திங்கன்னா அசோக சின்னம் இருக்கும். பாரத்தின் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் எழுதப்பட்டிருக்கும். இந்த நாணயம் சத்தியமேவ ஜெயதே என்ற வாக்கியம் இதில் அச்சிட்ருப்பாங்க. ரிவர்ஸை பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ கவுன்சிலினுடைய ஒரு அடையாளம் அச்சிட்ருப்பாங்க. அதனுடைய டாட்ஸ் விட்டுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா இந்திய மருத்துவக் கழகத்தினுடைய ஆணிவேர் குறிக்கமாக இருக்கும். அப்புறம் ஒரு அமைப்பு அதனுடைய வடிவம் பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த ஆராய்ச்சி நிறுவனத்தில் நிறைய கண்டுபிடிப்புகளும் நிறைய நோய்களுக்கான தடுப்பு மருந்துகளை கண்டுபிடிச்சதை வலியுறுத்தும் விதமாக இந்த வடிவம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நாணயம் 4 மினிட்டில் அச்சிட்டு வெளியிட்டாங்க. மும்பை, ஹைதராபாத், கொல்கத்தா, நொய்டா 4 மினிட்டில் அச்சிட்டு வெளியிட்டாங்க. 4 மினிட்டுமே காமன் கேட்டகரியில் தான் வருது. கொல்கத்தா மின்ட்டு கலெக்டபிளான நாணயம். நல்ல UNC கண்டிஷனாக இருந்தால் கொல்கத்தா மின்ட்டாக இருந்தால் ₹100 வரைக்கும் என்னுடைய விலை இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா விலை அதிகரிக்கும். விலை அதிகரிக்கின்ற நாணயங்களில் இந்த நாணயம் ஒன்றா இருக்குது. மும்பை, ஹைதராபாத் அண்ட் நொய்டான்னு பார்த்திங்கன்னா ₹30 UNC கண்டிஷனில் 30லேருந்து ₹50 வரைக்கும் இந்த நாணயம் இப்போ கிடச்சிட்ருக்கு. நல்ல கண்டிஷனில் கிடைக்கும் போது நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா இதுவும் கலெக்டபிளான ஒரு நாணயம் தான். ரீடட் எட்ஜ் உள்ள ஒரு நாணயம் இந்த ICMR நாணயம். இந்த நாணயத்தில் பார்த்திங்கன்னா ரிசர்ச் பிரிங் சக்ஸஸ், ஆராய்ச்சி வெற்றியை கொடுக்குன்ற வாக்கியம் எழுதப்பட்டிருக்கும். இந்த நாணயத்தில் இந்த மாதிரி கலெக்டிபிளான நாணயங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். இது ஃப்யூச்சரில் விலை போகக்கூடிய நாணயம் தான். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி.